கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஷெக்கினா குடும்பத்தார் யாவரையும் இந்த நாளிலே மனதார நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லாருமே அறிந்தது போல 21 நாள் தானியல் ஜபத்தை நாம் செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு காலையில அந்த தானியல் ஜபத்துடைய முதல் பிரேயர் நடந்தது. அநேக விசுவாச மக்கள், லீடர்ஸ், உடன் ஊழியர்கள் பங்கெடுத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து நான் சில விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசுவாச மக்கள் 21 நாள் இந்த ஜபத்திற்கு கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். காரணம், அடுத்த மாதம் 19, 20, 21 ஆகிய 3 நாட்களிலே ஒரு விசேஷமான அற்புத விடுதலை கூட்டம் நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதுல தீர்க்கதரிசியும் போதகருமாகிய பாஸ்டர் விஜயன் அவர்கள் வர இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மூலமாய் நம்முடைய திருச்சபையில அநேக குடும்பங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அநேகர் அற்புதத்தையும் அதிசயங்களையும் பெற்று கொண்டிருக்கிறீங்க. ஆகையினால நம்ம இந்த 21 நாள் ஜப முடிவுல அந்த மீட்டிங்கை நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த 21 நாள் ஜபத்துல நீங்கள் கட்டாயம் பங்கெடுக்க வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதுடைய முக்கியத்துவத்தை நான் சற்று சுருக்கமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ விசுவாச மக்கள் இன்னைக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளான ஒரு நிலையில காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. நம்முடைய ஜப வாக்கு அதிகமாகணும், உபவாசம் அதிகமாகணும், ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம் அதிகமாகணும், வேத வாசிப்பு அதிகமாகணும். நம்மை நாமே பலப்படுத்தி கொள்வதற்கு இந்த 21 நாள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதுல வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உங்களுக்குள்ள இருக்கிற அனாயிட்டிங்கு இழந்து போகாம, விசுவாசத்தை இழந்து போகாம, ஜபத்தை இழந்து போகாம, தேவனோடு கூட நெருங்கிய அந்த உறவை இழந்து போகாம நாளுக்கு நாள் பலப்படுத்தி கொள்வதற்கு இந்த 21 நாள் ஜபம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மேல ஒரு வசனம் இருக்கு, 5வது வசனத்துல, ஞானம் உள்ளவன், பலன் உள்ளவன், அறியுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். இந்த 21 நாள் ஞானமுள்ள தேவ பிள்ளைகளாய் நீங்கள் கடந்து வந்து ஜெபிக்கும் போது உங்க பலன் அதிகமாகும், உங்கள் வல்லமை அதிகமாகும், உங்க விசுவாசம் அதிகமாகும், தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். நிச்சயம் அடுத்த மாதம் 19, 20, 21 நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களோடு கூட கூப்பிட்டு வர ஜனங்களும் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். 11, 12 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு பெரிய கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும், ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும், அவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த வேண்டும். இப்பேற்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால இது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது பாஸ்டருடைய வேலை, என் மனைவியுடைய வேலை, என் ஹஸ்பண்டுடைய வேலைன்ட்டு யாருமே சொல்லக்கூடாது. ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பாக கடமையாய் இருக்கு. தயவு செய்து மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு இந்த கூட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு இந்த 21 நாள் நீங்க ஆயத்தப்பட்டு வாங்க, அவங்களுக்காக ஜெபிப்போம். இந்த 21 நாள் ஜெப முடிவுல அந்த 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங்ல நீங்க கூப்பிட்டு வரவங்கள கர்த்தர் உங்களை கொண்டு அதை விடுவிக்க செய்வார். அவர்களுக்கு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்கள் மூலமாய் அதை செய்வார். அதனுடைய கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான் உண்டாகும். அதனால இந்த காரியத்தை நீங்க மறந்துடாதீங்க. வசனம் சொல்லுது, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர். எனக்கு தெரியாதுன்னு நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அவங்களுடைய இரத்தப்பழி நம்ம இடத்துல ஆண்டவர் கணக்கேற்பார். வசனம் சொல்கிறது, ஆத்துமா ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நீங்க ஞானம் உள்ளவர்களாய் உங்கள் வல்லமையை அதிகரிக்க பண்ணுங்க, உங்க பலனை அதிகரிக்க பண்ணுங்க. இந்த 21 நாள் ஜபத்துல தயவு செய்து காலையும் மாலையும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.